Good morning students, welcome to your social class. ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி 5th யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னா க்ரோத் ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஃப்ரம் த பிகினிங் ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இப்போ ப்ரெசன்ட் டே மாடர்ன் எஜுகேஷன் வரைக்கும் எப்படி அது க்ரோத் ஆச்சு, என்னென்ன மாதிரியான அதாவது நியூவான இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது அந்த மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக பார்க்கக்கூடியது டு நோ த ஏன்ஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அதாவது 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் மிடிவல் அண்ட் மாடர்ன் பீரியடில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூலில் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. அண்ட் தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்தியா லெவல்லையும் பார்த்துட்டு கடைசியில் தமிழ்நாடுலேயும் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஓவரால் லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. ஸோ இப்போது வாட் இஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் எஜுகேஷன்? ஸோ எஜுகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ். அப்போ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு. நம்மளோட அறிவை என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட நாலேஜ் நம்ம வளர்க்கலாம், நல்ல ஒரு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதாவது நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய எஜுகேஷன் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அது ஒரு கைப்பிடி மண்ணளவு தானே. ஆனால் இதை தாண்டி எஜுகேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் அதோட அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ ப்ராக்ரெசிவ் சொசைட்டி. ஒரு சொசைட்டியோட ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஷேப்பிங் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். அப்போ பீப்புளோட அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் பீப்புளை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த எஜுகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் த வேர்ல்ட் வி லிவ் இன் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அண்ட் டெவலப்பிங். So to meet the challenges and overcome the obstacles, we need to be well educated and to know the role of the education in the human development process. So இதுதான், அதாவது மொத்த வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் பேசிக் எஜுகேஷன் அது இருந்தால் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் சர்வே பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம அடுத்து ஃபேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நம்மளோட எஜுகேஷன் அப்படின்றது உண்மையாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சரியா? ஸோ இதில் எஜுகேஷன் இன் ஏன்ஷியன் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது 3 பார்ட்டாக சொன்னோம் இல்லையா, ஏன்ஷியன், மிடிவல் அண்ட் மாடர்ன். ஸோ இன்றைக்கி ஏன்ஷியன் பார்ப்போம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் provide the information that from very early times the tradition of teaching and learning had been in vogue in India. அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் அப்படின்றது ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதாவது ஓக் அப்படின்றது அந்த மரபு சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ அந்த மரபு சார்ந்த எஜுகேஷன் தான் நம்மளோட ஏன்ஷியன் டைமில் இருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் might have originated from the Vedas. அப்போ எஜுகேஷன்ற கான்செப்ட்டு இந்த ஏன்ஷியன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா வேதாஸில் இந்த 4 வேதாஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த வேதாஸ்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. த லிட்ரல் மீனிங், த சான்ஸ்கிரிட் வேர்ட் வேதா இஸ் நாலேஜ் அண்ட் த வேர்ட் derived from the word வித் which means to know. அதாவது வேதா அப்படின்ற அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. வேதாவில் இருக்கக்கூடிய அந்த வித் அப்படின்றது டு நோ, அதாவது தெரிஞ்சுக்கிறது, டு நோ அபவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்ளுதல்ன்றது தான் அறிவு. இதுதான் எஜுகேஷன்.
Our ancient education system evolved over many centuries and focused on the holistic development of the individual by taking care of both the innate and latent capacities. So it emphasized on values such as humility, truthfulness, discipline, self-reliance and respect for all creations. அப்போ நம்மளோட எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிகினிங்கில் இருந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு புனிதமான ஒரு விஷயமாக தான் வந்து கருதிக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு எஜுகேஷன் கற்றுக்கிட்டுங்க அப்படின்னா அது வந்து ஒரு உண்மைத்துவமாக இருக்கும். அதாவது அவங்களோட வந்து ஒரு உண்மையான மனிதனாக மாற்றும், ஒரு ஒழுக்கமான மனிதனாக மாற்றும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியது தான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட இனிஷியல் டைமில் இருந்து இருந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் தென் சோர்ஸஸ் ஆஃப் லேர்னிங். அப்போது ஏன்ஷியன்ட் டைமில் இருந்த எஜுகேஷன் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்சஸ். சோர்ஸஸ் அப்படின்னா எவிடன்சஸ். ஸோ யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் த நேம்ஸ் ஆஃப் பனினி, ஆரியபட்டா, காத்யாயானா அண்ட் பதஞ்சலி. So their writings and their medical treatises of Charaka and Susruta were also some of the sources of learning. அப்போ இது எல்லாமே ஏன்ஷியன்ட் டைமில் இருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மெடிக்கல் விஷயமாக இருக்கட்டும், இல்லை சம் அதர் இம்பார்ட்டண்ட் சர்வேயில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைமில் எஜுகேஷன் இப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு எஜுகேஷனுக்குரிய ப்ரூஃபை வந்து நம்மளுக்கு அது இருக்குது. ஸோ வேரியஸ் டிசிப்ளின்ஸ் such as history, logic, interpretation, architecture, polity, agriculture, trade, commerce, animal husbandry and archery were taught. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏன்ஷியன் எஜுகேஷனில் இருந்திருக்கு. அதாவது இப்போ ப்ரெசன்ட் எஜுகேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். பிகினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படி இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ப்ராக்டிக்கல் மெத்தடில் தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டூ வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கரிக்குலர் ஏரியா அண்ட் peoples participated in games and recreation activities. The gurus and their students worked conscientiously together to become a proficient in all aspects of learning. அப்போ குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்மளுக்கு இனிஷியல் டைமில் இருந்தது. அப்போ குரு ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட், ஏதோ ஒரு எஜுகேஷன் அப்படின்றது ஒன்று ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே அதில் வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா in order to assess students skills literally debates were organized. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஸ்கில்லை வந்து செக் பண்ணணும், அதாவது வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா டிபேட்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டைன் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் கைடட் யங்கர் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ அவங்கள வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் குருவுக்கு அப்புறம் அவங்களோட சிஷ்யர்கள்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணக்கூடிய யங் ஸ்டூடெண்ட்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. A system of peer learning is also practiced like you have a group peer work. அதாவது குரூப் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்பாக வந்து லேர்ன் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் தான் peer learning அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சிஸ்டமே வந்து ஏன்ஷியன்ட் டைம் எஜுகேஷனில் இருந்திருக்கு. சரியா? ஸோ இந்த குருகுலா சிஸ்டமில் வேறு என்ன இம்பார்ட்டன்னா, இன் ஏன்ஷியன்ட் இந்தியா இது வந்து எ வே ஆஃப் லைஃபாக வந்து இருந்திருக்கு. ஸோ இன் ஏன்ஷியன்ட் இந்தியா போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் எக்ஸிஸ்டட். Indigenous education was imparted at home, in temples and பாடசாலாஸ் அண்ட் குருகுலாஸ். இப்போ இந்த எஜுகேஷன் எங்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குருகுலத்தில் வச்சு கற்றுக் கொடுத்துருக்காங்க, டெம்பிள்ஸில் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு சொல்லிட்டு செப்பரேட் பிளேஸ், இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ those were people in homes, villages and temples who guided young children in imparting pathways of life. So temples played a vital role in imparting education and served the centers of learning. அப்போ டெம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் லேர்னிங்காக வந்து இருந்ததாக சொல்கிறாங்க.
and students went to viharas and universities for higher studies. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஹாராஸ் அப்படின்றதுக்குள்ள வருவாங்க. யூனிவர்சிட்டிஸ், நாலந்தா யூனிவர்சிட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேற்கொண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு எடுத்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மேற்கொண்டு படிக்கிறதுக்கு தான் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டீச்சிங் வாஸ் ஓரல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர்ட் அண்ட் meditated upon what was taught in Gurukulas. So many of these Gurukulas were named after the sages. So situated in forest, in serene and peaceful surroundings, hundreds of students used to learn together in Gurukulas. So during the early period, education was imparted by the teacher to the peoples who gathered around him and come to live in houses members of his ஃபேமிலிஸ். இந்த மாதிரி குருகுலா சிஸ்டம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது அந்த குரு தங்கியிருக்கக்கூடிய இடத்துல தான் போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி போவாங்க. ஸோ அது வந்து ஒரு மன்னரோட குழந்தையாக இருந்தாலும், ஒரு இளவரசராக இருந்தாலும் அவங்க வந்து எஜுகேஷனை அந்த குரு தங்கியிருக்கக்கூடிய குருகுலத்தில் தான் போய் கற்றுக்கிறணும். அதுவுமே அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி அந்த குருவுக்கு தேவையான சேவைகள் எல்லாமே செஞ்சு அங்கே வந்து குருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் குருகுலா சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் known as குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். So during that period, the gurus and their shishyas lived together, helping each other in day-to-day life. The main objectives was to have complete learning, leading a disciplined life and realizing one's inner potential. So students lived away from their homes for years together till they achieved their goals. அப்போ ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குருகுலாஸ்லேயே ஸ்டே பண்ணி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க எஜுகேஷனை கற்றுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பேசிக் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த குருவுக்கு செய்யக்கூடிய பணிவேடுகள் கூட. ஸோ குருகுலா வாஸ் ஆல்சோ த பிளேஸ் வேர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த குரு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்டு வித் டைம். அப்போ இது குருவிலாலே ஸ்டே பண்ணி படிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைவர்ஷன் அப்படின்றது வந்து வராது. ஸோ அந்த எஜுகேஷனில் மட்டும்தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்றக்காண்டி தான் அவங்க இதை பேஸ் பண்ண எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று இனிஷியல் டைமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. So many monasteries and viharas were set up for monks and nuns to meditate, debate and discuss with the learned for their guest for knowledge during this period. அப்போ வெளிநாடுகளில் இருந்துமே வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமை கற்றுட்டு இருந்து போயிருந்திருக்காங்க. ஸோ மொனாஸ்ட்ரீஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், புத்தாவோட விஹாராஸ் இதெல்லாமே இந்த உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதெல்லாமே எஜுகேஷன் லேர்னிங் சென்டராகவே வந்து இருந்தது. And then around these viharas, other educational centers of higher learning developed, which attracted the students from China, Korea, Tibet, Burma, Ceylon, Java, Nepal and other distant countries. ஸோ வெளிநாடுகளில் இருந்துமே நம்மளோட எஜுகேஷன் வந்து அந்த மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து அவங்களுக்கு பிரிச்சதுனால வந்து இங்கே கற்றுக்கிட்டு போனாங்க. இந்த டூயினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ டாக்ஸிலா வாஸ் அன் ஏன்ஷியன் இந்தியன் சிட்டி விச் இஸ் நவ் இன் த நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சரல் சைட் அண்ட் த யுனெஸ்கோ declared as it as a World Heritage Site in 1980. It fame rested on the universities where Chanakya is said to have composed his Arthasastra. Archaeologist Alexander Cunningham discovered its ruin in the mid of 19th century. இப்போ டாக்ஸிலா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிளேஸு, அதாவது ப்ரெசன்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேஸாக இருக்குது. இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த லேர்னிங் சென்டராக இருந்திருக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் டியூரிங் த புத்திஸ்ட் பீரியட். ஸோ இந்த விஹாராஸ் அதாவது புத்திஸ்டோட லேர்னிங் சென்டர் தான் இந்த விஹாராஸ் இல்லையா. ஸோ அதுவும் அவங்களோட அந்த யூனிவர்சிட்டிஸும் புத்திஸ்டோட பீரியடில் எப்படி இருந்துச்சுன்றது தான் அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக். ஸோ த ஜடாகா டெய்ல்ஸ் அக்கௌண்ட் கிவன் பை ஹுவான் ஸ்வாங் அண்ட் ஐசிங், அதாவது சைனீஸ் ஸ்காலர்ஸ், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஜடாகா டெய்ல்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க. ஜடாகவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்கோட லைஃப் ஸ்டைலை பற்றி இருக்கக்கூடிய புக்கு தான் அது. அண்ட் அதர் சோர்சஸ் டெல் us that kings and society took an active interest in promoting education through monasteries and viharas. Buddhist scholars
carried out the educational work. As a result, many famous educational centers came into existence. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன செய்யுது அப்படின்னா, அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்க்கு இந்த புத்திஸோட பீரியடில் இது டெவலப் பண்ணனால கிங்ஸுமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அமாங் த மோஸ்ட் நோட்டபிள் யூனிவர்சிட்டிஸ் that emerged during that period were situated at. ஸோ இதில் டெவலப் பண்ண என்னென்ன இடத்துலலாம் இந்த எஜுகேஷனுக்காக வந்து லேர்னிங் சென்டரை தனியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, டாக்ஸிலா, நலந்தா, வாலாபி, விக்ரமசிலா, ஒடந்தபுரி அண்ட் ஜெகத்தாலா. ஸோ தீஸ் யூனிவர்சிட்டிஸ் டெவலப் இன் கனெக்ஷன் வித் விஹாராஸோட கனெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட். அதாவது அந்த யூனிவர்சிட்டி ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நியர்பையில் ஒரு விஹாராஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ those at Benares and Kanji developed in relation with temples and become centers of community life and places where they were situated. So these institutions catered to the needs of advanced level students. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லலாம் படிச்சிருப்போம். அதாவது காஞ்சிபுரம் வந்து ஒரு லேர்னிங் சென்டராக வந்து இருந்துச்சு டியூரிங் த அந்த புத்திஸ்டோட ஒரு லேர்னிங் சென்டராக இருந்துச்சுங்கிறத தான் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அட்வான்ஸ்டு லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. such students join the centers of higher learning and developed their knowledge by mutual discussion and debates with renowned scholars. So not only that, there was also occasional summoning by a king to a gathering in which the scholars of various viharas and universities would meet, debate and exchange their views. அப்போ அதாவது காம்படிஷன் மாதிரி இப்போ நம்ம ப்ரெசரில் பார்க்குறோம் இல்லையா, ஸ்கூல்ஸ் இன்டர் காலேஜ் இல்லாத இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்கூலில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடுவில் ஒரு காம்படிஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களோட லேர்னிங்கை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களோட பற்றி அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இதுக்காக தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாமே அந்த ஏன்ஷியன்ட் டைமில் ஆர்கனைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ரோல் ஆஃப் டீச்சர். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் டைமில் டீச்சரோட ரோல் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் ஹேட் கம்ப்ளீட் autonomy in all aspects from selection of students to designing their syllabi. So when the teacher was satisfied with the performance of a students, the course concluded. He would admit as many students as he liked and taught whether students were keen to learn. ஸோ இங்கே டீச்சர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனை வந்து எந்த ஃபீல்டில் அவங்க வெல்வர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு, அந்த ஃபீல்டில் வந்து வெல்வர்ஸ் ஆகிட்டா இனி வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு கிடைச்சா மட்டும் அவங்களோட எஜுகேஷன் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அதோட கன்க்ளூட் பண்ணிக்கிடுவாங்க, அதாவது முடிச்சுக்கிடுவாங்க. ஸோ இதான் வந்து டீச்சரோட ரோலாக வந்து மெயினாக இருந்துச்சு. நம்ம நிறையா வந்து நம்ம வந்து இந்த புராண கதைகள் எல்லாம் பார்த்துருப்போம். குரு சிஷ்யன், அதே மாதிரி பெரிய பெரிய மன்னர்களோட பிள்ளைகளாக இருந்தாலுமே அந்த குரு வந்து செலக்ட் பண்ணி தான் அவங்கள வந்து படிக்க வைப்பாங்க. 16 வருஷம் வந்து குருகுலத்தில் வந்து போய் கல்வி கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வேர் த ப்ரைமரி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அப்போ அந்த டீச்சரோட ரோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபேட் அண்ட் டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன் அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண வச்சு அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்குன்றதை வெளிப்படுத்தி கொண்டு வருது. டிபேட் அப்படின்றது அதே மாதிரி தான், ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு ஒன்று வந்து நெகட்டிவாகவும் இன்னொன்று பாசிட்டிவாகவும் பேச சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்டில் அவங்கள பேச வைக்கிறது, அதாவது அவங்கள வந்து திங்க் பண்ண வைக்கிறது. சரியா? இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் டீச்சர்ஸ் வேர் அசிஸ்டட் பை தேர் அட்வான்ஸ்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமாக அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து யார் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கா அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. சரியா? இது வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா. மெடிவல் இந்தியாவில், அதாவது முஸ்லீம் பீரியடில் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம்.
So medieval period witnessed a radical transformation with the introduction of Muslim education in the Indian subcontinent. Indian subcontinentல முஸ்லீம் எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மூலமாக இந்த குருகுலா சிஸ்டம்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஒரு நியூ மெத்தட் ஆஃப் லேர்னிங் வர ஆரம்பிச்சிச்சு. The country was invaded by various foreign rulers and several traders from different parts of the world. So the tradesmen and the invaders brought with them their own culture and intermingled with the people of the country. So besides religion, society and culture, education in medieval India also experienced a new perspective. The aim of education during Muslim period was the illumination and extension of knowledge. ஸோ இதுதான் வந்து முஸ்லீம் பீப்புளோட நிறையா வந்து ட்ரேடர்ஸ் வந்தாங்க, அதே மாதிரி இன்வேடர்ஸ் வந்தாங்க, அதாவது நம்மளோட இந்தியாவை படையெடுத்து வந்த மன்னர்கள்லாம் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் போது எஜுகேஷன்லேயும் மாற்றங்கள் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. In the 11th century, the Muslim rulers established elementary and secondary schools. ஸோ இவங்களோட டியூரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எஜுகேஷன் டெவலப்டு வித் த ஃப்ரெஷ் aspect during this period, as there was an excellent interactions between Indian and Islamic tradition in all field of knowledge like theology, religion, philosophy, fine arts, painting, architecture, mathematics, medicine and astronomy. ஸோ இந்த எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முஸ்லீம் பீரியடில் வந்து, அதாவது மிடிவல் இந்தியாவில் வந்து எஜுகேஷன் அப்படின்றத டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. However, before the arrival of Muslims in India, a developed system of education was already in place. So Muslim rulers promoted urban education by bestowing libraries and literary societies. ஸோ எஜுகேஷனில் வந்து பிகினிங்லேருந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த முஸ்லீம் பீரியடில் அதை இன்னும் வந்து மேற்கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா டெவலப் பண்ணாங்க த்ரூ த லைப்ரரிஸ் மூலமாக. அதாவது அந்த புக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அதை லைப்ரரிஸாக வந்து மெயின்டைன் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக அப்படின்றதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அண்ட் தி ஃபவுண்டட் பிரைமரி ஸ்கூல்ஸ் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன்டு ரீடிங், ரைட்டிங் அண்ட் பேசிக் இஸ்லாமிக் ப்ரேஸ். ஸோ அந்த பேசிக் அதாவது எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரிலீஜன் ஓரியன்ட் எஜுகேஷன் தான் அவங்க கொடுத்தாங்க. அதாவது அந்த பேசிக் எஜுகேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும், எழுத தெரியணும், அதே மாதிரி அந்த இஸ்லாமிக் லேர்னிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. And then the secondary schools were established to teach advanced language skills. Several madrasas were set up by the sultans and nobles. ஸோ லாங்குவேஜ் பேஸில் வந்து அவங்களோட செகண்டரி எஜுகேஷன் இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது அரபிக் லாங்குவேஜ்ன்றது அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜாக இருக்கும். அதுலேருந்து தான் அந்த உருது லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியும் அரபிக்கை சேர்ந்தது தான் உருது லாங்குவேஜில். இந்தமாதிரி எஜுகேஷன் வந்து செகண்டரி எஜுகேஷன் லாங்குவேஜை பேஸ் பண்ணியிருந்ததாக சொல்கிறாங்க. அந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தீஸ் madrasas was to train, educate the scholars who would become eligible for the civil service. ஸோ சிவில் சர்வீஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்க தான் அதை வந்து கற்றுக்கிட்டு வருவாங்க. அண்ட் இல்துட்மிஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு எஸ்டாப்ளிஷ் madrasas at Delhi during his rule. So gradually many madrasas came into existence. ஸோ இல்துட்மிஷ் அவரோட பீரியடில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மദ്രാസാஸ் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது நீங்கள் இந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த எஜுகேஷன் லேர்னிங்காக போடுவாங்க, மதரசா அப்படின்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே மதராசாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஜுவலி மெனி மதராசாஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரிலீஜன் ஓரியன்டான எஜுகேஷனை அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? And then the system of education in medieval India was under the control of ulama. So during those days, education was related to religious training. However, various subjects such as medicine, Arabic literature, grammar, and philosophy were also taught. His history states that Arab and Central Asian people brought Muslim educational models to India in both the medieval and early modern periods. So women education in India was prevalent during the medieval period. அப்போ அவங்களோட எஜுகேஷன் எல்லாமே ரிலீஜன் ஓரியன்டாக இருக்குன்றதை பார்த்தோம். அது போக அரபிக் லிட்ரேச்சர், கிராமர், ஃபிலாசபி இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. விமன் எஜுகேஷனுக்கும் இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க medieval பீரியடில். Raja Jai Singh of Jaipur encouraged the learning of scientific subjects. ஸோ இதில் இந்த மிடிவல் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராஜா ஜெய்சிங் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசைட்ஸ் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் were started by private individuals as well. Madrasa of
Ghaziyuddin in Delhi and the Madrasa of Maulana Sadruddin at Shahjahanabad. So in the later medieval era, the British came to India. அதாவது medieval பீரியடோட எண்டில் தான் பிரிட்டிஷோட அரைவல் வந்து வரும். ஸோ அந்த டைமில் இன்ட்ரடியூஸ்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன். பிரிட்டிஷோட டைம் வரனால இங்கிலீஷ் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வித் த கம்மிங் ஆஃப் த யூரோப்பியன் மிஷனரிஸ், Western education made firm advances in the country. Various universities and thousands of colleges were formed and popularity of education increased. இப்போ வந்து வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒன்று இந்த மெடிவல் பீரியட் முடிஞ்சு மாடர்ன் பீரியடில் பிரிட்டிஷோட அரைவல் வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மெயினாக பிரிட்டிஷோட அரைவலுக்கு அப்புறம். சரியா, பிரிட்டிஷ் வந்து மெயினாக அந்த ட்ரேட் பர்பஸ்க்காக வந்தாங்க. அதே மாதிரி மிஷினரிஸ் அப்படின்றவங்க அவங்களுமே இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஆக்டிவிட்டியில் தான் வருவாங்க. ஆனால் இந்த மிஷினரிஸ் மூலமாக தான் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து பீப்புள்கிட்ட வந்து சேர்ந்தது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம எஜுகேஷன் இந்தியாவில் ஏன்ஷியன் பீரியட்லேயும் மிடிவல் பீரியட்லேயும் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம இதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். அதாவது மாடர்ன் ஈராவில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி. தேங்க்யூ.